எப்பா சாமி, இப்ப சந்தோஷமா இருக்கியாடா? உனக்கு பிரச்சனை வந்ததுதான் வந்தது, எங்களை ஒரு வழி ஆக்கி விட்டுட்டடா. அப்படியே நல்லவ மாதிரி பேசாத. என்ன இனி ரெண்டு பேரும் டீஜே எங்கேயாவது போவீங்க, அதை விட முக்கியமான விஷயம் குடிக்கணும்னு பாட்டில கையில எடுப்பீங்க. அவ்வளவுதான்டா ரெண்டு பேருக்கும். டேய் மச்சான், அதுக்காக குடிக்காமலாம் இருக்க முடியாதுடா. ஆம், என்ன செஞ்சுமா ஏன்? இல்ல என்னமோ சொன்னீங்களா, அதான் பார்த்தேன். நான் ஒண்ணும் சொல்லலையே. அங்க பாரு, அங்க பாரு, நம்ம பையனை பாரு. அவனுக்கு நான் என்னதான் பார்த்துட்டு இருக்கான் மவனே. ஞாபகத்துல இருக்கட்டும். இப்படி எல்லாத்தையும் வெளியே சொல்லிட்டு இருக்க, கம்பெனி ரகசியத்தை வெளியே சொன்னா மான மரியாதைலாம் போயிடாது. என்னடி பொண்டாட்டி இதெல்லாம்? அப்போ வாழை சுருட்டுங்க. ஓகே, எங்கண்ணா கார்த்தி என்னவே காணோம்? கார்த்தி என்ன கலை யாருமே காணாம, என் புருஷன் எங்க போனா? அவன் ஆளை காணாமே. உள்ள வந்துதான் கேள்விப்பட்டேன். சாரி, எனக்கு ஒரு சர்ஜரி இருந்தனால நான் கண்டுக்கல. எங்க போனாவன்? அதுதானே, உங்க ஹாஸ்பிட்டல்ல அழகழகா இருக்காங்க நர்ஸ் எல்லாம். சுத்தி நின்று கடலை போட்டுட்டு இருக்கோம். என்னன்னு பாத்துட்டு வா. மவனே, ஓ அந்த வேலை வேற நடக்குதா? சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ராஜேஷ் அண்ணா, how is feel now? எனக்கு தெரியும் எப்படியும் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்ததுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் என்ன? அப்புறம் உங்களை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஒருத்தி அங்க படுத்திருக்காளே, அவளை வச்சு சமாளிக்கிறதே பெரும்பாடு. இதுல ரெண்டு பிரீத்தி, ஐயோ மொத்தம் மூணு பேரு. ராஜேஷ் அண்ணா உங்களை நினைக்க போனே. அப்படிலாம் இல்லை, இவ்வளவே வச்சு சமாளிச்சிட்டேன். இனி வரப்போகிறதுங்க என்ன, சமாளிக்கிறதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா? அப்படிலாம் கிடையாதும்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு கன்சீவாக இருக்கா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதனால அது சந்தோஷமாக தான் நினைப்பேனே தவிர தொல்லையால நினைக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அது போதும். இப்ப நல்லா தான் பேசுவீங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தானே இருக்கு. என்ன 10 மாசம் இருக்குல அப்படின்னு ஒரு அசால்ட்டு. ஓகே ஓகே. அப்படிலாம் கிடையாதும்மா. மற்ற ஆம்பளைங்க மாதிரி கிடையாது, நானும் கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே சரி. அதாவது அவங்களோட தேவை முடிஞ்ச உடனேயும் போடின்னு தூக்கி போட்டு போகிற அளவுக்கு நாங்கள் கேவலமானவங்களாம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். அந்த லவ்ங்கிற ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் இருந்தால் எப்போதுமே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது இல்லாமல் தான் இந்த பைத்தியக்காரி எல்லாத்தையும் தப்பு தப்பாக புரிஞ்சுட்டு போயிட்டா. சரி விடுங்க, பழச பேச விரும்பலை, இருக்கட்டும். இப்போதைக்கு அவளுக்கு கம்ப்ளீட்டு ரெஸ்ட் வேணும். கண்ணு முடிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு வேலை உருப்படியா செய்ய முடியலடா. எல்லாம் நேரம் தான், வேற ஒண்ணும் இல்ல. சொல்லப்போனால் நானும் இவளும் திரும்பவும் ஒன்று சேர்றதுக்கு நீயும் கார்த்தியும் தான் காரணம்னு சொல்லுவேன். ஆமாம், கார்த்தி எங்க? அவன் எங்கே போனான்? அவன்கிட்ட தான் பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எங்கடா அவன்? வெளியில நின்றுட்டு இருந்தான். டேவிட் டாக்டர் கூப்பிட்டாருன்னு பேச போயிட்டான். வெளியில நின்றுட்டு இருந்தான். அவர் தான் கூப்பிட்டாரு, அதனால அங்க போயிட்டான். கலைமா ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆகாவளி தான் நர்ஸ் கூட கடலை போட்டுட்டு இருக்கு. போமா இப்ப என்ன ஏதுன்னு பாரு. இல்லன்னா நர்ஸுக்கு ஏதாவது கலைப்படி கூட்டிட்டு போயிருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரத்துலலாம் அவனால எங்கேயும் போக முடியாது. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? அப்புறம் என்ன இதுக்கு இதுக்கு கண்டிப்பா அவளுக்கு உங்க மேல ரொம்பவே கோவம் இருந்திருக்கும். அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் அவள் வீட்டை விட்டு வெளியே வந்தது. மற்றபடி உங்கள் மேலே காதல் இல்லாமலாம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவள் ஆசிரமத்தில் இருந்த அந்த 3 நாளுமே ரொம்ப பயங்கரமான டிப்ரெஷனில் இருந்தா, அழுதுகிட்டே தான் இருந்தா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவளை சாப்பிட வச்சேன். இனி நீங்கள் தான் அவளை பத்திரமா பார்த்துக்கணும். டாக்டர் சொன்ன மாதிரி அவள் ஒரு உயிர் கிடையாது, மொத்தம் 3 உயிர் அவளையே சேர்த்து. அவளுக்குள்ளே 2 உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. அதை எப்போதுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாம்மா. இனி அவளே எந்திரிச்சு வந்து சண்டை போட்டாலும் இனி சண்டைகளை குறைச்சிக்கிட்டு அவளை தான் பார்த்துக்க போகிறேன். அப்புறம் இனி அவளை காலேஜுக்கு அனுப்ப போகிறதில்ல. ஒரு 5 மந்த் வரைக்கும் அவள் கேர்ஃபுல்லாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் காலேஜ் போகட்டும். இல்லைனா ரிசைனிங் லெட்டர் கூட வாங்கட்டும். அவள் ஆசைப்பட்டான் தான் அவளை காலேஜுக்கு லெக்சராக அனுப்புனேன். இல்லைனா அவளை நான் அனுப்பியிருக்கவே மாட்டேன். சஞ்சு, சஞ்சு என்னாச்சு? தலை தலை சுத்தது கவி. 2-3 நாளாவே இப்படிதான் இருக்கு. நான் தான் உங்ககிட்ட எதையும் சொல்லலை. தலை சுத்துதா? நீங்க சஞ்சு கை கொடு. சரி சரி, ஒண்ணும் இல்ல. ஏன்டி சொல்லாம இருந்த? என்ன இல்ல, நீங்க இந்த பிரச்சனையை அலைஞ்சனாலதான் என்னால சொல்ல முடியல. நானும் 2 நாளா கண்ட்ரோல் தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னால முடியலங்க. என்னாச்சுமா நந்தினி? மேடம், பீரியட்ஸ் டேட்டு தள்ளிப்போ எவ்வளோ நாள் ஆச்சு? அதுக்கும் எனக்குமா? ஏய் ஏய், என்னடி என்னடி சிரிக்கிறா? கேட்டதுக்கு பதில்
அடியே அடியே சஞ்சு என்னடி ஏய் சஞ்சு சி போங்கடி ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு ஐயோ ஏய் சஞ்சு என்ன மயக்கம் வருதுன்னு செக் பண்ணா என்ன ஒண்ணும் புரியல எதுக்கு பண்ணி ஏய் சஞ்சு ஆ? ஆமா அடே 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 என்னடா நடக்குது டே கவினே நீ சாதாரணமான ஆளுன்னு தான் நினைச்சு இது எப்படி நடந்துச்சு இப்போ உங்களோட வெக்கமா இருக்கு அடே கார்த்தி இல்லாம போயிட்டானே மரண கலையா கலாச்சு விட்டுருப்பானே டே கவினே நல்ல மாதிரி இருந்துட்டு என்ன வேலையை பார்த்து விட்டுருக்க டே கவினே எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா அடியே சஞ்சு சரி சரி கேசவனுக்கு நல்லா இருங்க டே நல்லவனே எப்படா நடந்துச்சு இது நீ யூஎஸ் போயிட்டு திரும்ப வந்தே ஒரு 4 மாசம் தான்டா இருக்கும் அதுக்குள்ள எப்படிடா டே 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 போடா வெக்கமா இருக்கு கேட்காதுடா எனக்கு ரொம்ப வெக்கம் என்ன பட்டு குட்டிமா அப்பா கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்கல்ல குட்டி பாப்பா வேணும்னு குட்டி பாப்பா ரெடி ஆமா செல்லம் குட்டி பாப்பா தான் டே இது உன் புள்ள கேட்டானா இல்ல கவினே கலக்கு 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 சஞ்சுமா நாங்களாம் இன்னும் முத குழந்தைக்கே ஏற்பாடு பண்ணல நீங்க என்னன்னா தேங்க்யூ பார்ட்னர் திரும்பவும் ப்ரொமோஷன் கொடுத்ததுக்கு உங்களுக்கு வந்தா திரும்பவும் அம்மாவை ப்ரமோஷன் பண்ணதுக்கு விடுமா ரொமான்ஸ் பண்ணிட்டு போட்டோம் பாவம் இத்தனை நாளா ரொமான்ஸ் பண்ணாம இருந்துட்டாங்க ஒரே ஸ்டொமக் பர்னிங்கா இருக்கு என்ன பண்றது நான் கட்டிட்டு வந்தது அப்படி இருக்கு இருங்க முதல்ல போய் அது எங்க இருக்கோ தர தாண்டி மண்டை பிடிச்சி எடுத்துட்டு வரேன் தார் ரோட்ல எடுத்துட்டு வந்த மாதிரி அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்ப்போம் ஓகே வரேன் பேசிக்கிட்டு இருங்க கார்த்திகை நான் வர சொல்லிட்டு போறேன் அப்புறம் சேர்ந்து கலாய்க்கட்டும் ஹாய் கார்த்திக் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன டாக்டர் நல்லா தான் இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க குட் தான் ஆனால் ஏன் டல்லாக இருக்கீங்க இப்போ உங்கள் ஒய்ஃப் ஓகே தானே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல நாங்கள் எழுதி கொடுத்த மெடிசன்ஸ்லாம் ஓகே தானே ப்ராப்பராக எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு தானே இருக்காங்க இப்போதைக்கு உங்கள் ஹெல்த்லாம் ஓகே தானே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே ஓகே டாக்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை முன்ன இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கா அவளோட ப்ராப்ளம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகே சரி பண்ணி பார்த்துட்டிங்களா அதை சரி பண்ணிட்டேன் இப்போ அவள் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவளுக்கு இந்த பேபி விஷயத்தில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் பேபி அவங்கள விட்டு போயிடுச்சு இல்லையா அந்த ஒரு வேதனை அவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு என்னதான் தெரியலனாலும் அந்த ஃபீல் அவங்களுக்குள்ளே இருக்கும் ஏன்னா அவங்க ஒரு பொண்ணு தான் தாய்மை அடைஞ்சதை அவங்களால கண்டிப்பாக உணர முடிஞ்சிருக்கும் அது தன்னை விட்டு போனது ஒரு ஓரமாக மூளையில் இருக்கும் ஆனால் அவங்கக்கிட்ட அதை நீங்கள் சொல்லாத வரைக்கும் நான் எதுக்கு டாக்டர் அவகிட்ட சொல்ல போகிறேன் கண்டிப்பாக அவகிட்ட நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவளால் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ண முடியாது என் மேலே பயங்கரமான கோவப்படுவாள் ஒன்றும் இல்லை டாக்டர் இப்போ என் ஃப்ரெண்டுக்கு ரெட்ட குழந்தை அப்படின்னு ஸ்டெல்லா டாக்டர் சொன்னதை அவளுக்கு சந்தோஷம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த இடத்துல கூட நமக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு அவளுக்கு தோணுச்சு அது என்கிட்ட சொன்னான் அது அவனு கிடையாது அவ இடத்துல வேற எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் கண்டிப்பா அவளுக்குள்ள அந்த ஒரு ஃபீல் இருக்கதான் செய்யும் அது அவளுக்கு இருந்ததை நான் தப்புன்னு சொல்லலை ஆனா அதை அவ என்கிட்ட சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஒருவேளை அந்த குழந்தை அவளுக்கிட்ட இருந்திருந்தா அவ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி சொல்லி இருந்திருப்பாளான்னு எனக்கு தெரியல அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு டாக்டர் வேற ஒன்றும் இல்லை அவளால கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது எனக்கு தெரியும் கார்த்திக் ப்ளீஸ் ப்ளீஸ் காண்டான் ஆகுங்க ப்ளீஸ் ஃபீல் பண்ணாதீங்க
இல்ல டாக்டர், என்னதான் அவ முன்னாடி நான் நடிச்சாலும் என்னால என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்பெல்லாம் அவ குழந்தைய பத்தி என்கிட்ட பேசினாலும் அப்பெல்லாம் என்னையே மீறி என் கண்ணு கலங்குது. ஆனா அவகிட்ட அதை நான் வெளியே காமிச்சுக்கிறது இல்லை. ஏன்னா நான் அழுகிறேன்னு தெரிஞ்சா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அப்புறம் தேவையில்லாம நான் அவகிட்ட எமோஷனல்ல எதையாவது உளறி வேணும்னு பயத்திலேயே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். எல்லாருக்குமே வாழ்க்கையில முதல் குழந்தை ஒரு பொக்கிஷம். ஆனா அது எல்லாரோட வாழ்க்கையிலுமே நினைச்சு நிக்கிறது இல்லை. என் வாழ்க்கையிலே அப்படித்தான். கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாம அந்த குழந்தை எங்களுக்கு கிடைச்சது. அதே சமயத்துல நான் எதிர்பார்க்காம தான் அது எங்களை விட்டு போயிடுச்சு. அது எப்ப நினைச்சா கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. கார்த்திக் ப்ளீஸ் அழாதீங்க, எமோஷ்னல் ஆகாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, யாருக்கெல்லாம் நம்ம நல்லது செய்கிறோமோ கடவுள் நம்மளுக்கு எந்த ஒரு இதையுமே கொடுக்காம தான் இருப்பார். நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் கடவுள் நமக்கே தெரியாமல் சில நல்ல விஷயங்களை செய்வார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு குழந்தைய அந்த கடவுள் கொடுப்பாரு. நான் வேண்டிக்கிறேன் ஜீசஸ் கிட்ட. ஓகே, உங்களுக்காக நான் ப்ரே பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருக்குமே நல்லது தான் செய்கிறீங்க. நல்லது செய்கிறவங்கள கடவுள் என்றைக்குமே கைவிட மாட்டார். முக்கியமாக ஜீசஸ். எனக்கு ஜீசஸ் மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. நான் ஒரு கிறிஸ்டின் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை, நார்மலாகவே தான். எம்மதமும் சம்மதம் தான். அதனால் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. என்னவோ டாக்டர், அதுக்காக நான் என் கடமையை செய்யாமலாம் இருக்க மாட்டேன். இவனுங்க என் ஃப்ரெண்டு அதனால உதவி செய்கிற அப்படிலாம் இல்லை டாக்டர். எனக்கு யார் கஷ்டத்தில் இருந்தாலும் அதை என் மனசு ஏற்றுக்காது. அவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறது தான் என்னோட பழக்கம். அது அப்படியே பழகிருச்சு. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கேன். கண்டிப்பாக என் பொண்டாட்டிக்கும் கடவுள் குழந்தைய கொடுப்பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் அவள் குழந்தைய நினச்சி ஃபீல் பண்ணும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அது வாயால் சொல்ல முடியாது டாக்டர். அந்த பெயின் அதை அக்செப்ட் பண்ணுறவங்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். எல்லாம் ஓகே தான். ஆனால் ஒரு விஷயம், தப்பி தவறி கூட அகைன் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும்போது நீங்கள் திரும்பவும் அவங்களுக்கு அபார்ஷன் ஆன அந்த விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அது அவங்களோட ஃபஸ்ட்டு குழந்தை. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு குழந்தை இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை வர்ற மாதிரி வந்துட்டு காணல் நீராக கரைஞ்சி போயிடும். அதே மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அவங்களுக்கு அபார்ஷன் ஆனதை அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னா ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. அப்புறம் திரும்ப ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. இதை உங்ககிட்ட மெயினாக சொல்லணும்னு தான் இப்போ தனியாக நான் கூட்டிகிட்டு வந்ததே. அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குமா டாக்டர்? நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அவங்களுக்கு அபார்ஷன் ஆனது அவங்களுக்கு தெரியக்கூடாது. இது உங்கள் கையில் இருக்குது. கலை கலை என்ன பேசிட்டு இருந்த? என்ன பேசிட்டு இருந்த? ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லைம்மா. நான் என்ன பேச போகிறேன்? ஆமாம், நீ எங்கே இருந்த? கார்த்தி, உனக்கு போய் சொல்ல தெரியாது கார்த்தி. போய் சொல்லாத. என்ன பேசிட்டு இருந்த? மறைக்காம உண்மையை சொல்லுடா, சொல்லு. இருங்க, எமோஷனல் ஆகாதீங்க. நாங்களே சொல்றோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. டாக்டர் ப்ளீஸ், எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. என்கிட்ட யார் எதையும் மறைக்க வேணாம். நான் அவங்கிட்ட தான் பேசணும். கார்த்தி, உனக்கு பொய் சொல்ல தெரியாது. அதுவும் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன். உனக்கு பொய் சொல்ல வராது. மறைக்காம உண்மையை சொல்லு. என்னடா பேசிட்டு இருந்த? சொல்லுடா. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. நான் என்ன மறைக்க போகிறேன்? கார்த்திக் ப்ளீஸ், இதுக்கு மேலே மறைக்க முடியாது. அவங்களுக்கு உண்மை தெரிகிற வரைக்கும் நம்ம எவ்வளோ வேணாலும் மறைச்சிருந்துருக்கலாம். ஆனால் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ப்ளீஸ் சொல்லிடுங்க. டாக்டர், கார்த்தி, நான் கன்சீவாக இருந்தேனா? சொல்லுடா. நான் கன்சீவாக இருந்தேனா? என் வயிற்றுல குட்டி பாப்பா இருந்துச்சா? அப்போ என் பாப்பா எங்க? என் பாப்பா எங்கடா? என் குழந்தை எங்கடா? கலை கலை அது
அது ஒண்ணும் இல்ல கலை, ஒண்ணும் இல்ல. நான் சொல்றேன். எனக்கு அபாஷன் ஆயிடுச்சா? என் வயித்துல குழந்தை இருந்துச்சா? ஏன் நான் என்கிட்ட மறைச்ச? அப்போ என் வயித்துல எத்தனை தடவை உன்கிட்ட கேட்டிருப்பேன், குழந்தை வேணும் வேணும். ஆனா நான் கன்சீவ் இருக்கிறதவே நீ மறைச்சிருக்கீல்ல. என்ன குழந்தை என்ன விட்டு போச்சு? எப்படி போச்சு? பதில் சொல்லு. எப்ப நான் கன்சீவ் ஆனேன்? எப்ப எப்ப என் குழந்தை என்ன விட்டு போச்சு? எனக்கு தெரியாம எப்ப என் குழந்தை என்ன விட்டு போச்சு? நான் நினைச்சேன் அன்னைக்கு நார்மலா ப்ளீடிங் ஆகிறது தாண்டி அதிகமா ப்ளீடிங் ஆகும் போதே நினைச்சேன். நான் புத்திக்கு வரைக்கல என் குழந்தை. கலை ப்ளீஸ் ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. எமோஷனல் ஆகக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உடம்புல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. குழந்தை எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? என் குழந்தை என்கிட்ட இருந்து அது என்ன விட்டு போயிருச்சு. இதை ஏன் இவன் என்கிட்ட மறைச்சா? ஏன் மறைச்சா? எப்படி என் குழந்தை என்ன விட்டு போச்சு? ஐயோ, irregular periods நான் கன்சீவ் இருக்கிறத நான் கண்டுபிடிக்காம விட்டுட்டேனே. என் குழந்தை சின்ன சின்ன மலர் குவியலை போல் எனக்குள் மலர்ந்தாய். பால் கசியும் இதழோடு உன்னை காணவே தெய்வம் ஒரு மூசையின்றி வந்து போகுமே. கலை புரிஞ்சுக்கோ கலை, கோவப்படாத. எதுவும் வேணும்னு நடக்கலடி. கையெடு, கைய மேல வைக்காத, கையெடுறா. என் குழந்தை அப்ப என் குழந்தைய நீதான் கொன்னையா? நானும் அம்மாவா இருந்தேன். எப்படிடா என் குழந்தை என்ன விட்டு போச்சு? சொல்லு கார்த்தி, சொல்லு. எப்படி போச்சு? சொல்லுடா. இல்லைன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். சொல்லு. என்னால முடியல, எனக்கு தலை சூடாகுதுடா, தலை வலிக்குது. சொல்லுடா. ஓவரா டென்ஷன் ஆகாதீங்க. உங்க ஹெல்த்துக்கு இருக்கிற ப்ராப்ளம் உங்களோட டென்ஷன் மட்டும்தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க, நாங்களே சொல்றோம். இல்ல டாக்டர், எனக்கு இவன் தான் பதில் சொல்லணும். என் குழந்தை என்ன விட்டு போறதுக்கு இவன் தான் காரணமா இருப்பா. எனக்கு இவன் தான் பதில் சொல்லணும். நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இவன் தான் சொல்லணும். ஏண்டா உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு குழந்தை எவ்வளோ முக்கியம். என் சஞ்சுவோட குழந்தைய பார்த்து என் இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன்லடா, பிரீத்திக்கு ரெட்டை குழந்தை மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தா நல்லா இருக்குன்னு. அப்ப ஏன்டா என்கிட்ட மறைச்ச? சொல்லுடா. நான் எவ்வளவு ஆசையா இருந்து தெரியுமா? எப்ப என் குழந்தை என்கிட்ட வந்துச்சு, என்னை விட்டு போச்சு, இது எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்டா மறைச்ச? சொல்லுடா. வாய் திறந்து சொல்லல. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சொல்லுடா, சொல்லு. எல்லாருக்கும் வாழ்க்கையில குழந்தை எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆனா எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் என்னை விட்டு போயிடுச்சு. எப்படா எனக்கு அபாஷன் ஆச்சு? சொல்ல போறியா இல்லையா கார்த்தி? சொல்லு, சொல்லுடா. இப்படி அமைதியா நிக்காத. எனக்கு தலை வலிக்குதுடா. சொல்லி தொலை. கார்த்தி ப்ளீஸ் அவங்கள அழுக விடாதீங்க. ரொம்ப டென்ஷன் ஆனா என்ன ஆகும் தெரியும். கலை ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, டென்ஷன் ஆகாதீங்க. என்னால முடியல. என் குழந்தை நான் எவ்வளவு நாள் ஆசைப்பட்டிருந்திருப்பேன் தெரியுமா? எதுக்காக என் குழந்தை என்ன விட்டு போச்சு? காரணம் எல்லாமே எப்படி போகும்? சொல்லுங்க, சொல்லுடா.
சொல்லு எதை நீ சொல்ற உன் குழந்தை உன்னை விட்டு போறதுக்கு காரணம் அந்த மூங்கில தாண்டி. என்னது என் குழந்தை என்ன விட்டு போக அவ அவ உனக்கு எப்படி தெரியும் சொல்லு உனக்கு எப்படி தெரியும் அப்போ என் குழந்தை நீ தான் அபார்ஷன் பண்ண சொல்லியிருக்க அப்படிதானே அப்ப என் குழந்தையை கண்டது நீ தானே இருங்க ப்ளீஸ் இதுக்கு மேல எல்லாம் பேசாம இருக்க முடியாது எதுக்கு அவர் மேலே பழிய தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க சத்தியமா சொல்றேன் உங்க குழந்தை உங்களை விட்டு போனதுக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நீங்க தான் காரணம் என்ன உங்க மனசுல இருந்த டிப்ரஷன் மட்டும் தான் உங்க குழந்தை உங்களை விட்டு போனதுக்கு முக்கியமான காரணமே ஃபர்ஸ்ட் நீங்க கன்சீவ் ஆனது உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ் நானே சொல்லிக்கிறேன் அவ புரிஞ்சுக்க மாட்டான் ரொம்ப சண்டை போடுவா டாக்டர். இல்ல நீ சொல்ல வேணாம் டாக்டர் நீங்களே சொல்லுங்க நான் என்ன பண்ணேன் எனக்கு தான் கன்சீவ் இருக்கிறது தெரியாது நார்மலா எனக்கு irregular periods இருக்கும் அந்த மாதிரி நினைச்சிட்டு நான் விட்டுட்டேன் ஆனா என்ன ஒரு தடவை எங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தான் என்னமோ நடந்திருக்கு அப்ப அந்த அன்னைக்கு தானே கன்சீவ் ஆனனா அப்ப எனக்கு எப்ப அபார்ஷன் பண்ணீங்க ப்ளீஸ் கார்த்திக் என்னால நீங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியல என்ன நான் சொல்லிதான் ஆகணும் எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுட்டு உங்களுக்கு நல்லது நடக்கலைன்னா எப்படி கண்டிப்பா நான் சொல்லிதான் ஆகணும் இங்க பாருங்க உங்களுக்கு அபார்ஷன் பண்ணது நான் தான் அவரை எதுவும் சொல்லாதீங்க ஆக்சுவலா உங்களுக்கு அபார்ஷன் ஆனதுக்கு முழுக்க காரணமே நீங்க மட்டும்தான் உங்க மைண்டு மட்டும்தான் ஒரு முத நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் வரும்போது உங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோம் அந்த ஸ்கேன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை நார்மல் செக்அப் பண்ணும்போது தான் நீங்கள் கன்சீவாக இருந்தது எனக்கு தெரிய வந்தது அப்போது உங்களை டீப்பாக செக் பண்ணும்போது உங்களோட ஹெல்த் இஷ்யூஸுக்கும் உங்களோட ப்ரெக்னென்சிக்கும் நிறையா ஒத்து போச்சு உங்களோட ப்ரெக்னென்சி இந்த விஷயத்தில் நீங்கள் மென்டலி டிஸ்டர்ப் பண்ணது ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருந்தது உங்கள் குழந்தைக்கு பாதிப்பு வர அளவுக்கு ப்ராப்ளம் இருந்தது ஒரு உயிரை காப்பாற்றுற இடத்துல தான் நான் இருக்கனே தவிர ஒரு உயிரை கொல்ற இடத்துல இல்லை அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ என் குழந்தைய ஒரு உயிர் தானே எதுக்கு கொண்டீங்கன்னு லாஜிக் தான் ஆனால் அந்த குழந்தை இன்னும் இந்த உலகத்துக்கே வரல ஆனால் இந்த உலகத்தில் இருக்க உங்களை அவர் இழந்துட்டாருன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் இன்னொரு குழந்தை ஏன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க குழந்தை எப்போ வேணாலும் பெற்றுக்கிறலாங்க ஆனால் உயிர் அப்படி கிடையாது ஏன்னா ஒரு தடவை போச்சுன்னா போனது தான் கலை ஸ்டெல்லா டாக்டர் சொல்கிறது மட்டும்தான் உண்மை என்ன மற்றபடி உன் குழந்தைய கொல்லணும் சரி இதெல்லாம் விடு உன் புருஷனை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணியிருக்க அவர் அப்படி செய்வாரா ஆக்சுவலாக அவர் அந்த குழந்தைய அபார்ட் பண்ணுறதுக்கு சுத்தமாக அவருக்கு விருப்பமே இல்லை கடைசியாக உன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி எவ்வளவோ நாங்கள் கன்சல்ட் பண்ணி தான் உன் குழந்தைய நாங்கள் அபார்ஷன் பண்ணோம் ஏன்னா குழந்தைய விட உன் உயிர் தான் முக்கியமாக எங்களுக்கு அந்த இடத்துல இருந்ததே தவிர உன் குழந்தை அந்த இடத்துல எங்களுக்கு முக்கியமாக தெரியல நீ குழந்தைய பெற்று கொடுத்துட்டு ஒருவேளை நீ இந்த உலகத்தை விட்டு போயிட்டேன்னா கார்த்தி என்ன நிலைமை சொல்லு உன் கோவம் நியாயமானது தான் ஏன்னா ஒரு தாயா இருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக உனக்கு கோவம் வரது நியாயம்தான் அதை நான் தப்பு சொல்லலை அதை விட உன் உயிர் உன் காதல் இது ரெண்டும் எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோ இந்த உலகத்துக்கு வராத குழந்தைக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுறியே நீ உயிரோட இருந்து நிஜமாவே நீ கன்சீவாக இருந்து அந்த குழந்தைய நீ உன் கையில் தூக்கி கொஞ்சம் போது உனக்கு எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் யோசி ஆனா ஏன் மறைச்சா என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலான்னு ஏன் மறைச்சா எப்படி இருந்தாலும் என் குழந்தை போயிருச்சுல்ல நான் மட்டும் தெளிவா இருந்திருந்தா அந்த குழந்தை என்ன விட்டு போயிருந்திருக்காதுல்ல ஐயோ தப்பு ஏன் மேலதான் தப்பு என் குழந்தைய நான் தான் கொன்னுட்டேன் பாரு இப்பவும் நீ தெளிவில்லாம தான் பேசுற என்ன தெளிவோட பேசினா உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம நீ அந்த அண்ணன் மேல கோவப்பட மாட்டேன் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோடி எதையுமே புரிஞ்சுக்கோ பொண்ணுங்களா இருந்து எதையுமே புரிஞ்சுக்காம இருந்தா நம்ம வாழ்க்கையில வாழ்றதுக்கே அர்த்தம் இல்லாம இருக்கும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ என்ன சொல்றாங்க என்ன பேசுறாங்கங்கறத உனக்குலாம் என் வழி தெரியாது அதுக்காக உன்னை தப்பு சொல்ல விரும்பல எனக்கு தான் என் வழி தெரியும் நான் தாயா இருந்தேன் என் குழந்தை என்ன விட்டு போயிருச்சுல அதை ஏன் இவன் என்கிட்ட மறைச்சா இவன் என்கிட்ட சொல்லி இருந்திருக்கணும்ல ஏன் என்கிட்ட மறைச்சா அவன் மறைச்சது தானே தப்பு திரும்ப அந்த குழந்தைய வயிற்றுக்குள்ள வருமா என் வயிற்றை விட்டு வெளியே வந்து அம்மானு என்ன கூப்பிடுமா அந்த குழந்தைய தூக்கி நான் கொஞ்சம் வேணா இதெல்லாம் நடக்குமா ஏய் எல்லாமே நடக்கும்டி ஃபர்ஸ்ட்
யோசி. கண்டிப்பா பிரெக்னென்ட் ஆவ. அகைன் பிரெக்னென்ட் ஆகும்போது உன்னால இது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ண முடியும். புரிஞ்சுக்கோ. உன்னால அகைன் பிரெக்னென்ட் ஆகும்போது மீண்டும் தாய்மை அடையும் போது உனக்கு இந்த விஷயம் அவ்வளோ பெரிய விஷயமாவே தெரியாதுடி. அதாவது நம்ம லைஃப்ல பெருசா ஒரு விஷயம் நடக்கும்போது அதை விட இன்னும் பெரிய விஷயம் அடுத்து நடக்கும்போது இந்த விஷயம் டம்மியா போயிடும். என்ன, இதுதான் லைஃப். அதை புரிஞ்சுக்கோ. கண்டிப்பா உன்னால குழந்தை பெற்றுக்க முடியும். டாக்டர் ஒன்றும் உன்னால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லலையே. நானும் தான் உனக்கு செக்அப் பண்ணேன். என்ன, நான் எம்பிபிஎஸ் தான் படிச்சிருக்கேன். அவங்க கைனகாலஜிஸ்ட் உன்னை ஃபுல்லாவே அவங்க செக் பண்ணிட்டாங்க. உன்னால திரும்ப குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லலையே. கண்டிப்பா பெற்றுக்க முடியும். ஆனா என்ன, வெயிட் பண்ணு. இப்ப நடந்ததை மறந்துடும் தான் சொல்றேன். என்ன, உன் லைஃப்ல நடந்து எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு பாஸ்டா இருந்தாலும் சரி, அதை தூக்கி எறிஞ்சிட்டு இனி அடுத்து நடக்க போற ஃபியூச்சருக்கு போ. என்ன, ப்ரெசென்ட்ல இருந்தும் நம்மளால நடந்ததை மாற்ற முடியாது, ஃபியூச்சர்ல நடக்க போறதையும் நம்மளால கெஸ் பண்ண முடியாது. நேற்று நடந்தது மட்டும்தான். நாளைக்கு நிஜமில்லாத வாழ்க்கை இன்னைக்கு மட்டும்தான் நடந்துரும். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. ஆக்சுவலா கார்த்தி எனக்கிட்ட உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னது நானும் தான். என்ன, ஏன்னா உன்னால இதை ஏத்துக்க முடியாது. புரியுதா? உன்னாலன்னு இல்லை, எந்த ஒரு பொண்ணாலையுமே தன்னோட ஃபர்ஸ்ட் குழந்தை தன்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னா ஏத்துக்க முடியாது. இப்போ நீ இப்போ துடிக்கிற பத்தியா, இதே துடிப்பு தான் எந்த ஒரு பொண்ணுக்குமே. அதனால தான் நான் சொல்ல வேணான்னு சொன்னேன். புரியுதா? புரிஞ்சுக்கோடி. என்ன, ஒன்றும் கவலைப்படாத, திரும்ப கன்சீவ் ஆவ. கார்த்தியனா, இனி உங்களுக்கு கில்ட்டி ஃபீலிங் இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயத்தை நீங்கள் இவகிட்ட சொல்லி தான் ஆகணும். அவளும் அதை கேட்டு தான் ஆகணும். இதுதான் சுச்சுவேஷன். இதை யாருனாலையும் மாற்ற முடியாது. ஓகேவா? கண்டிப்பாக எல்லாமே ஒரு நாள் மாறும், நம்புவோம். எப்படியோ என் குழந்தை என்னை விட்டு போயிடுச்சு. திரும்ப என்கிட்ட என் குழந்தை வருமா? என் அம்மானு கூப்பிடுமா? அம்மா தலை. டாக்டர் டாக்டர் மயக்கப்பட்டு. ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸில் தான் விழுந்திருப்பாங்க. சரி இருங்க, உள்ள ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வந்து போடுங்க. ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். ஓகேவா? டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை, ஒன்றும் இல்லை, வாங்க. கார்த்தினா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவள் இந்த மாதிரி எந்த டிப்ரெஷனுக்கு போவான்னு உங்களுக்கு தெரியாதா? அவளுக்கு இருக்கிற ப்ராப்ளம் தானே. என்னதான் டேப்லெட் எடுத்தாலும் அவளால் அதை ஏற்றுக்க முடியாது. ஓகேவா? நார்மல் மயக்கம் தான். டாக்டர் செக் பண்ணிட்டு வருவாங்க. சரி, ஓகே. நான் ஒரு ஹாப்பியான நியூஸில் தான் உங்களை தேடி வந்தேன். ஆனால் நீங்கள் பெரிய குண்டை தூக்கி போட்டீங்க. சரி விடுங்க, என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு தெரிய போகிறது. இன்னைக்கு தெரிஞ்சிச்சே நினச்சி சந்தோஷப்படுங்க. இவ்வளோ நாள் நீங்கள் கில்ட்டி ஃபீலிங்கில் இருந்தீங்க, இனி அப்படி இருக்க வேணாம்ல. அதுக்கப்புறம் அவளை சமாளிச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன, கவலைப்படாதீங்க. நான் என்ன கட்டினானே ஒரு ஆகாவளி, அவனை தேடி தான் வந்தேன். அப்புறம் ஹாப்பியான நியூஸ்ன்னு சொன்னேன். இந்த சமயத்தில் இதை இங்கே சொல்கிறது தப்புன்னு என் மனசுக்கு படுது. ஸோ அப்புறமா அதை சொல்லட்டா? பரவாயில்லம்மா, இருக்கட்டும். கார்த்தி ப்ளீஸ் ஃபீல் பண்ணாதீங்க. சரி கார்த்தி, இந்த டாக்டர் வந்துட்டாங்க. இங்க பாருங்க, ஸ்டே டாக்டர் வந்துட்டாங்க. டாக்டர் என்னாச்சு? டாக்டர் அவளுக்கு என்னாச்சு டாக்டர்? நார்மலான மயக்கம் தானே? டாக்டரின் புன்னகைக்கு என்ன காரணம்? எதுக்கு திடீர்னு சிரிக்கிறீங்க? வாட் ஹேப்பன்? ஐயோ, எல்லாரும் எதுக்கு சண்டை போட்டீங்கன்னு எனக்கு தெரியல. சிரிப்பு தான் வருது. லூசு மாதிரி சிரிக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க, சிரிப்பு தான் வருது. நீங்க சண்டை போட்டது நினைச்சா எனக்கு பயங்கரமா சிரிக்க பாரு. விழுந்து சிரிக்கிற மாதிரி தோணுது. ஏமா ஸ்டெல்லா, ஏற்கனவே அவர் கடுப்புல தான் இருக்கிறாரு. இதுல நீங்க வேற சிரிச்சு ஏமா கடுப்பேத்துறீங்க? என்னன்னு சொல்லுங்க. எனக்கு இவ்வளவு நினைச்ச சிரிப்பு தான் வருது தேவி. இவ்வளவு நேரம் எதுக்கு சண்டை போட்டீங்கன்னே தெரியல எனக்கு. சண்டை போட்டதெல்லாம் வேஸ்ட் தான் நான் நினைக்கிறேன். எனர்ஜி வேஸ்ட் பண்ணது வேஸ்ட். கார்த்திக், your father. நீங்க அப்பா ஆயிட்டீங்க. டாக்டர் என்ன சொன்னீங்க? டாக்டர் நிஜமாவா? டாக்டர் என்ன சொல்றீங்க? அட, புருஷனை விட ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நிஜமாடா. கன்சீவ் இருக்காங்க மேடம். அதனால தான் ரொம்ப எமோஷனல் ஆக முடியாம பொத்துல விழுந்தாச்சு. ஐயோ, என்னால என்ன பண்றதுனே தெரியல. தப்பா நினைச்சுக்காதீங்க. your father. நீங்க அப்பா ஆயிட்டீங்க, அவங்க அம்மா ஆயிடுச்சு. டாக்டர் இந்த வாட்டியாவது ஏமாத்திர மாட்டீங்க? இல்ல அவ்வளவு நாள சண்டை போட்டதுக்காக போய் சொன்னீங்களா? சொல்லுங்க டாக்டர். டாக்டர், என்னால சந்தோஷம் தாங்க முடியல டாக்டர். கத்தி அழன போல இருக்கு. அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு நினைச்சேன். ஆனா சொல்லுங்க டாக்டர். ஐயோ, அவங்கள விட நீங்க தான் ரொம்ப எமோஷனல் ஆவீங்க போல.
சீரியஸா தான் சொல்றேன், என்னாலே நம்ப முடியல. எஸ், நார்மலா இருக்கிற ஒரு மயக்கம் தான் நான் நினைச்சேன். அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், கன்சீவா தான் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்குப்பா. என்னோட சர்வீஸ்ல இப்படிலாம் ஒரு ஆளை பார்த்தது உங்களதான். டாக்டர், என்னால நம்பவே முடியல டாக்டர். எனக்கு இப்ப இருக்கிற சந்தோஷத்துக்கு அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு நினைச்சேன். ஐயோ டாக்டர், எனக்கு இது போதும். எனக்கு எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு. ஓகே ஓகே, ஒரு உணர்ச்சி வசப்படாதீங்க. ஒன்றும் இல்லை, ஓகேவா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். பாவம், இவ்வளோ நேரம் சண்டை போட்டு அழுதுருக்காங்கல்ல, கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் போய் பாருங்க. நீங்களே சொல்லுங்க, ஓகேவா? நீங்கள் அதுக்கப்புறம் சண்டை போடுவீங்க, என்ன பண்ணுவீங்களோ அழகான தருணமாக மாற்றிக்கிறது உங்களோட இது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஓகே டாக்டர். முன்னம் ஒரு சொந்தம் வந்து மழையானதே, மழை நின்று போனால் என்ன, மரம் தூறுதே, வயதா வளர்ந்தும் இவன் பிள்ளையே, இருமனம் ஒன்று சேர்ந்து இங்கே மௌனத்தில் பேசுதே. எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? அம்மா ஏம்மா ஹாஸ்பிட்டல்மா? ஏன் ஐயோ, எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு என்னால தாங்கவே முடியல. ஏமா பிரவீனா, இது அடிச்சிட்டியா இல்ல செவனி சேர்த்ததை விட்டுட்டு? அண்ணா, அதுக்கு கூட நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேனா? அதோட பயங்கரமான சந்தோஷம் இன்னும் அவன் கண்ணில் படல. அது விடுங்க, அது அப்புறம் பார்த்துக்கிடுவோம். நான் என்ன சந்தோஷமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஐயோ, கலையும் கன்சீவ் ஆயிட்டா. கலை அம்மாவாயிட்டா. ஏய், என்னடி சொல்ற? ஐயோ, சந்தோஷம் தாங்க முடியல. இங்க சஞ்சு, அங்க கலை. ஐயோ, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குடி. கார்த்திக் தெரியுமா? ஐயோ, இது ஒரு பெரிய விஷயம். அப்புறமா சொல்றேன். இப்போ ரொம்ப சந்தோஷம் தாங்கவே இல்லை. என்னால சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்காவது எப்படியாவது காலேஜ் சீக்வன்ஸ் வச்சிடலான்னு பார்த்தோம், ஆனால் முடியல. அடுத்த எபிசோட்ல பார்த்து கண்டிப்பா 2 எபிசோட்ல எங்க மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும். அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறோம். ராக்கி வருவான், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பை, see you சொல்றதுக்காண்டி தான் வந்தோம். இனி முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் வந்து ஹாப்பியாவே கொண்டு வர பார்க்குறோம். அப்புறம் நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த நம்மளோட ஹரிஹரன் ஸ்னேகா அவங்களோட ஃபிளாஷ்பேக்கும், அப்புறம் வாத்தி ஸ்னேகா ப்ரொபோசல், அதெல்லாம் வந்து வரப்போகுது. கூடிய சீக்கிரத்தில் எடுத்துட்டு வருவோம். தொடர்ந்து உங்க சப்போர்ட் மட்டும் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பை. அப்புறம் ஒரு சின்ன சக்சஷன், நம்ம வீடியோல ரொமான்ஸ் ஏதாவது அதிகமா இருக்க மாதிரி இருந்தா சொல்லுங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் எப்படி சொல்றது, வீடியோவை குத்தி காட்டி கமெண்ட் பண்றாங்களா இல்ல என்ன குத்தி காட்டி கமெண்ட் பண்றாங்கன்னு தெரியல, அவ்வளவு கேவலமா கமெண்ட் பண்றாங்க. அதுக்காக நான் கேட்கிறேன், என்ன பொறுத்தவரை நான் அப்படி பண்ணேன்னு தான் நினைக்கிறேன். ஆனா கமெண்ட் பண்ற அவங்களுக்கு சொல்றேன், என்ன வந்து கேவலமா பேசுறாங்க, அந்த வேர்டை கூட என்னால வெளியே சொல்ல முடியல. என்ன அந்த அளவுக்கு அசிங்கமா இருந்துச்சு அந்த கமெண்ட். நேற்று அவங்களுக்கு நான் பலமான ரிப்ளை கொடுத்து அதை வந்து ஹைட் பண்ணிட்டேன். திரும்ப திரும்ப வர்றாங்க. அதனால தான் நான் கேட்டது, ரொமான்ஸ் அதிகமா இருந்தா சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.